இங்கே கவனிங்க, இன்டெகிரேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் ப்ராப்ளம். இது ரொம்ப ஈஸி, பட் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்டெகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் ஒரே டைமில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன், எதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மீதி வரும்னு பார்க்கணும். இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, எது கஷ்டமாக இருக்கோ, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுதான், எது பெருசாக இருக்கோ அதுதான் டி. அப்போ லெட் டி ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு, லெட் டி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு. லெட் டி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களேன், டிடி பை டிஎக்ஸ் வருமா. சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1/√(1 - x²). இங்கே கீழே டிஎக்ஸ் போடுவோம் இல்லையா, அதை நான் சைடில் போட்டுக்கிறேன். அப்போ நல்லா பாருங்களேன், இந்த dx/√(1 - x² இருக்குல்ல, அதுக்கு பதிலாக டி போட்டுக்கலாம். அப்போ இந்த எக்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டு, இந்த சைன் இன்வர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த சைடு கூப்பிட்டு வந்துருங்க. அப்போது sin t இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், sin t ஈக்குவல் டு ஹவு மச், எக்ஸு. அப்போ நவுன் போட்டு இந்த சம் கம்ப்ளீட்டாக எதில் மாறப்போகுது, டீயில் மாறப்போகுது. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் இந்த எக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு sin t, எக்ஸுக்கு பதிலாக sin t. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக டி, அந்த டீயை முன்னாடி போட்டுக்கிறேன். dx/√(1 - x² பதிலாக என்ன போட்டுறேன், dt போட்டுறேன். ஓகேங்களா. அப்போ t இன்ட்டு sin t இன்ட்டு dt இந்த மாதிரி மாறிடுச்சு, t இன்ட்டு sin t இன்ட்டு dt. ஓகே, இது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு, இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du. அக்கார்டிங் டு த ஐலேட் கண்டிஷன், ஐலேட்டில் எது ஃபஸ்ட்டாக வருதோ அதுதான் u. ஐ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை நம்மக்கிட்ட, லாக் இல்லை நம்மக்கிட்ட, அல்ஜிப்ரா இருக்குங்களா. அல்ஜிப்ரானா இது டி தான் அல்ஜிப்ரிக் நம். அப்போ u இஸ் ஈக்குவல் டு டின்னு எடுத்துக்கணும். சாரி, u ஈக்குவல் டு டின்னு எடுத்துக்கணும். மிச்சம் மீதி டிவி, டிவின்றது என்னது, sin t இன்டூ dt. மீதி எல்லாமே டிவின்னு எடுத்துக்கணும், sin t இன்டூ dt. இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். du/dt இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, டியை பொறுத்து பண்ணால் 1 ஆகிடும். அப்போ du இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், dt. அதே மாதிரி இந்த பக்கம் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட்ஸ். டிவியோட இன்டெகிரேஷன் b வருமா, sin t யோட இன்டெகிரேஷன் மைனஸ் காஸ் டி. நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். நவுன் போட்டு இன்டெக்ரல் t இன்டூ sin t இன்டூ dt. ஸோ அந்த கொஸ்டின் எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு uv. யூனா என்ன அர்த்தம், t. வினா காஸ் டி, மைனஸ் காஸ் டியா, காஸ் டி இங்கே எழுதிக்கிட்டு மைனஸ் எங்கே எழுதிக்கிறேன், ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். மைனஸ் டி காஸ் டி மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் v. வியோட ஆன்சர் மைனஸ் காஸ் டி. அப்போ ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ காஸ் டி இன்ட்டு டியூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், டிடின்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் டி இன்ட்டு காஸ் டி. இந்த காஸ் டியோட இன்டெகிரேஷன் சைன் டி, காஸ் டியோட இன்டெகிரேஷன் சைன் டி ப்ளஸ் சி. இன்டெகிரேஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்குது. டீக்கு பதிலாக வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் எக்ஸில் இருக்குது, ஆன்சரும் எதில் இருக்கணும், எக்ஸில் இருக்கணும். ஓகேங்களா. அப்போது மைனஸ் டி இருக்கு இல்லையா, டீக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம். டீக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று மைனஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, இங்கே பாருங்கள், காஸ் டி இருக்குல்ல, காஸ் டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி, காஸ் டி √(1 - sin²t எதிக்கலாமா, டிக்னாமெட்ரி ஃபார்முலா. காஸ் டியை √(1 - sin²t போட்டுக்கலாம். அப்போ 1 - sin t யோட பேர் என்னங்க, எக்ஸ். அப்போ 1 - x², √(1 - x². அப்போ இந்த காஸ் டியோட ரீப்ளேஸ்மெண்ட் √(1 - x² ப்ளஸ் sin t. sin t உங்களுக்கே தெரியும், sin t என்னன்னு போட்டுக்கலாம், எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ப்ளஸ் சி. அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் ஆன்சர். பட் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜருக்காக பாசிட்டிவ் டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்டூ √(1 - x², பாக்ஸ் க்ளோஸ்டு, பாக்ஸ் ஓப்பன், ப்ளஸ் சி. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர்.